இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சூப்பரான 3 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்டாக்கும் அதோட ஹையில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 கம்பெனி சூப்பரான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கை பார்க்கும்போதும் அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்றைக்கி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் பார்க்கும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் பாசிட்டிவ் போனாங்க, மறுபடியும் நெகட்டிவ் வந்துட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 172 புள்ளி வந்து பாசிட்டிவ். பேங்க்கு 0.87% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 1.5% பாசிட்டிவ். சில்வர் அண்ட் கோல்டு கூட இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவ். ரொம்ப நாளாகவே ஆட்டோ வந்து கீழே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்டோ செக்டார் கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. பார்மா 0.47% பாசிட்டிவ். ஐடி மட்டும் வழக்கம் போல் இப்போதைக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. 0.94% நெகட்டிவ். மிட் 150 0.94% வந்து பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் எட்டர்னல், டாடா ஸ்டீல், எம்என்எம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிஇஎல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் விப்ரோ, சிப்லா, டாடா கன்சூமர், இன்ஃபோசிஸ், ஐடிசி இருக்காங்க. பார்ப்போங்க, நேற்றும் சரி இன்றைக்கும் சரி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்குது. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்னதான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, நெகட்டிவில் தான் இருக்குது அப்படின்னு. அது கரெக்டு தாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே என்ன பண்ணோம்னா, மார்க்கெட்டு கீழே போகும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட ரொம்ப கீழே போயிடும். ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது மேலேயே வரவே வராது. இது நார்மல் தான். வெயிட் பண்ணுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வந்து வரும். சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் சில்வர் கிட்டத்தட்ட 147% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 72% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்போலாம் குளோபலாக ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக இருப்பாங்க. ஒரு வருஷம் 2-3 வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக இருப்பாங்க. மறுபடியும் குளோபலாக ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால் இது வந்து ஹையில் வாங்கியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போது கீழே இறங்கி தான் இருக்குது. மறுபடியும் மெதுவாக வந்து ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து இருக்கலாம். என்ன அதிகபட்சம் குறைஞ்சது அப்படின்னா ஒரு 10-20% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதில் ஹையிலேருந்து 10-20% வந்து குறையும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருப்பாங்க. இப்போ சில்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போனாங்க, அதனால இப்போ வந்து குறைஞ்சிருக்காங்க. லாங் டேர்முக்கு தான் நம்ம வந்து சில்வர் அண்ட் கோல்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே கவலை இல்லை, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே போதும். விப்ரோ லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியாக வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 191 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டோ போனஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அதோட ஹை என்ன போய் டச் ஆகல. அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போனுச்சு. அந்த ஹையை இன்னும் வந்து தொடவே கிடையாது. சூப்பரான ஒரு கம்பெனி தாங்க. இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் புது ஏஐ சொல்யூஷன்லாம் கொடுக்குறனால, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் புதுசாக நிறைய கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஐடி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகுது. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இப்போ யூஎஸில் பார்த்தா கூட அங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போய்கிட்டு இருக்கு. விப்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பெரிய பாசிட்டிவாக இருக்குன்னா, இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு டீசெண்டாகவே வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 191 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு. மேபி இன்னமும் கீழே போனுச்சுன்னா 2 லட்சம் கோடிக்கு வந்து கீழே வந்துடும் போல மார்க்கெட் கேப்பு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 15ல் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 20ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ 80 ரூபா 60 பைசா இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.75% மேலே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5% மேலே வந்துருச்சு. ROCE 19%, ROE 16%, ROIC 26% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 142ல் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6.61ல் இருக்குது. பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19ல் வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.34ல் வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ பார்க்கும்போது நல்ல ரேஷியோ தான். பிஜி ரேஷியோ கம்மி இருக்குது. ஆனால் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது. இவங்களோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத்தை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் குரோத் லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 5% வந்து இருக்குது. இன்னும் 10க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 10 வருஷத்தில் வெறும் 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் இப்போதைக்கு 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 17% வந்து இருக்குது. என்னதான் இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலுமே இதோட க்ரோத் அப்படிங்கிறது இதான் வந்து ரியலு ரொம்ப ரொம்ப கம்மியான க்ரோத்தாக வந்து கொடுத்துருக்கு. அதேமாதிரி பர்டிகுலராக நம்ம டிவிடெண்ட் வந்து பார்க்கும்போது இவங்க டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து செக் பண்ணணும். டிவிடெண்ட்
பெய்ட் ரேஷியோ அப்படின்னா இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா அதில் இருந்து இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது வந்து அந்த ரேஷியோ வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு விப்ரோட டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ 47.8% இருக்குது அப்படின்னா 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் வருதுன்னா 47.80 நம்மளுக்கு டிவிடெண்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ தான் அதிகமாக்கியிருக்காங்க. அதனால தான் டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி ரெகுலராக இவங்க டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ வந்து கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டிவிடெண்ட் நம்ம 5% வந்து வச்சுக்கிட்டா கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு எந்த ஒரு லாபமும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காது. ஏன் அப்படின்னா மினிமம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டே கிட்டத்தட்ட 12% வந்து ரிட்டர்ன் கொடுக்குது ஆவரேஜாக. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கூட ரிட்டர்ன் கொடுக்கல லாஸ்ட் 5 வருஷமாக. அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னமும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கும். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ வந்து இருக்கும். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 13,218 கோடி 2025 மார்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாபம் தாங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடிலாம் நல்ல ஒரு லாபம் தான் வருஷத்துக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். டிவிடெண்ட் பே ரேஷியோ கிட்டத்தட்ட மார்ச் 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க. 25%, 34% வரைக்கும் டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6%, 5% அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் இந்த டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து கம்மி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இதுக்கு முன்னாடி ₹1 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹11 அந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் இவங்க டிவிடெண்ட் பே ரேஷியோவை மறுபடியும் கம்மி பண்ணாங்க அப்படின்னா டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இப்போதைக்கு வருஷத்துக்கு 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 1வது மாதம் 7வது மாதம் 2026 ஜனவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹6 வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. மேபி அடுத்த டிவிடெண்ட் ஜூலை மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2025 ₹5 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி மறுபடியும் ஜூலை மாதம் கொடுத்தாங்கன்னா சூப்பரான ஒரு டிவிடெண்ட் இல்லாவே இருக்கும். இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கனால இப்போ மார்க்கெட்டிலிருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். ஆனால் லாங் டர்மாக பார்க்கும்போது இதோட க்ரோத் அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு அதோட 52 வீக் லோவில் தான் வந்து இருக்கனால மேபி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ரிவர்ஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு லாபம் கொடுத்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு முதலீடாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஐடி ETF இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் எந்த கம்பெனியில் நம்மளால் முதலீடு பண்ணுறது தெரியல அப்போ நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஐடிபிஸ் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஐடிபிஸில் கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, பிரிசிஷன் சிஸ்டம்ஸு, OFSS இந்த மாதிரி 10 கம்பெனி இருக்குது. அதனால் இண்டிவிஜுவல் கம்பெனியில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட இப்போதைக்கு ஐடிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹49 பக்கத்தில் இருந்துச்சு. இப்போதைக்கு ₹30 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ ₹30, ₹40 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பென்னி ஸ்டாக்கில் நான் போய் முதலீடு பண்ண போகிறேன், ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு போய் மாட்டிக்குவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ETFலாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ETF 12%, 13% வந்து ரிட்டர்ன் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ETF ஏற்கனவே கீழே இருக்குது. அதனால் ரிவர்ஸ் ஆகும்போது மறுபடியும் ₹49 போணுச்சுன்னா கூட, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஹை போணுச்சுன்னா கூட நல்ல ஒரு லாபம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். கனரா பேங்க்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க, அதுக்கு அவங்க வந்து வட்டி வாங்கிக்குவாங்க. நம்ம கோல்டு அடகு வச்சுட்டு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வாங்கிக்குவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வட்டியில் இருந்தால் அவங்களுக்கு அதிகமான லாபம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் ₹136 இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 367% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு பேங்க்குங்க. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனாலையும் இந்த பேங்க்கோட ரிட்டர்ன் அப்படின்னு லாஸ்ட் 5 வருஷத்தில் ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பு 1,23,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 6ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வெறும் 7ல் தான் வந்து இருக்குது. புக் வேல்யூ 129. கிட்டத்தட்ட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.93%, ROCE 6%, ROE 17%, ROIC 6%, OPM 66% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 292 இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் புக் வேல்யூ பக்கத்துலையும் இன்ட்ரின்சிக் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.15 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.2 வந்து இருக்குது. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் டெப்ட் ஈக்விட்டி 14 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து ரொம்ப நல்ல ரேஷியோ தான். பிஜி ரேஷியோ பார்த்தா 0.15 தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்களோட க்ரோத் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் 20%, ப்ராஃபிட் க்ரோத் 61% இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். லாஸ்ட் 5 வருஷத்தில் பேங்க் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 36%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா வருஷம் 36% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் போன வருஷம் நம்ம முதலீடு பண்ணியிருந்தா கூட
66% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்து இருக்குது. இதை நம்ம தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்க ரெவன்யூ 39,570 கோடியில் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,672 கோடியில் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 இவங்களோட ரெவன்யூ 1,21,601 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 17,692 கோடியில் வந்து இருக்குது. மார்ச் 2021 வந்து பாருங்கள், இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 2,957 கோடியில் தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்தாங்க. ஆனால் மார்ச் 2021 அப்புறம், அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்கு growth அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். மேபி உங்களோட growth கம்மியானுச்சுன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 62%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 14.61% வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 10.47% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. DA பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14% இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா LIC தான் ரொம்ப அதிகமான ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 8% வச்சுருந்தாங்க. இப்போ வெறும் 4.56% தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டரும் LIC வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வித்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வாங்கியிருப்பாங்க. இப்போ கீழே போக போக வந்து வித்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரீட்டைல் பீப்பிள் என்ன தப்பு பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும்போது நம்ம வந்து வாங்க மாட்டோம். மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம போய் பார்த்து வாங்குவோம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும். இப்போ LIC பாருங்கள், இவங்க வாங்கும்போது இந்த கனரா பேங்க்கில் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருந்திருக்கும். அப்போ வாங்கியிருப்பாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க நல்ல ஒரு லாபம் வந்துச்சு. அதனால் வித்துக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 11.98% வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து இருக்குது. பார்ப்போங்க, இந்த பேங்க்கு இதே குரோத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கும். ITC லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்களோ இல்லையோ ஐடிசியில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி வாங்கிட்டு நிறைய பேர் இப்போ வந்து மாட்டி இருக்காங்க. இவங்க சிகரெட் பிஸ்னஸ், FMCG, அக்ரிகல்ச்சர், ஸ்டேஷனரி பிஸ்னஸ்லாம் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரைஸ் 304 ரூபாய்க்கு வந்து ரிட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இவங்க growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்தில் 36% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது. மார்க்கெட் கேப்பு 3,82,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து 42 வந்து இருக்குது. புக் வேல்யூ 56 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.71%. சூப்பரான ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ROC வந்து பார்த்தீங்கன்னா 36%, ROE 27%, ROIC 63%, OP 33% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 336 வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிக் வேல்யூ விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. PG ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் இருக்குது. இன்னும் 2க்கு கீழே இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து இருந்திருக்கும். டிவிடெண்ட் பே ரேஷியோ 51.7% இருக்குது. மேபி இன்னும் ஃபியூச்சரில் இவங்க டிவிடெண்ட் பே ரேஷியோ இன்னும் அதிகமாக்குறாங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாகும். டெப்ட் ஈக்விட்டி 0.01 வந்து இருக்குது. கடன் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. கடன் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.37 வந்து இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 9%, ப்ராஃபிட் growth 5% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 8% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதில் ஒரு 8% டிவிடெண்ட் உள்ள 4% வந்து போட்டால் கூட ஆவரேஜாக ஒரு 12% வருஷத்துக்கு இந்த ITC வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% வந்து இருக்குது. இப்போதைக்கு வருஷத்துக்கு 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது மாதம் 5வது மாதம் 2026 ஒரு ஷேருக்கு ₹6.50 டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் மே மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் ₹7.85 அந்த டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க, இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹520 530 போணுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இவங்க மறுபடியும் இந்த ப்ரைஸில் இருந்து இதுக்கு முன்னாடி இந்த ₹500 போனால் கூட நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் இப்போ ரொம்ப கீழே இருக்கனால இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா அப்புறமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த growth உங்களுக்கு ஓகேனா வாங்கலாம். இப்போ இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, விப்ரோவுக்காக இருக்கட்டும், ஐடிசிக்காக இருக்கட்டும், நம்ம கையில் இப்போ வாங்கியிருந்தோம்னா தான் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். புதுசாக வாங்குறவங்களுக்கு கையில் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.